இறைவனாகிய இயற்கைக்கு நன்றி. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வருங்கால வாரிசுகளான உங்கள் அனைவருக்கும் என் துணிவுடன் கூடிய மாலை வணக்கம். ஆத்திச்சூடி என்றால் முதல்ல நமக்கு ஞாபகம் வருது யாருன்னா அவ்வை. பழைய ஆத்திச்சூடிக்கு அவ்வை, புதிய ஆத்திச்சூடிக்கு பாரதியார். இப்போ ஐவியலின் ஆத்திச்சூடி ஒன்று இருக்கு, அதுக்கு நம்ம நவீன அவை நம்ம பள்ளியில் ஒருத்தர் எழுதுனது, அதை நான் வாசிக்க வந்திருக்கிறேன். ஐவியலின் ஆத்திச்சூடி: அன்பும் அரணமாய் இருப்பவரே, அமைதியானவரே, அழகானவரே, ஆர்வமுள்ளவரே, ஆற்றல் மிக்கவரே, ஆளுமை திறமை உடையவரே, இனிமையானவரே, இதயம் கனிந்தவரே, இயல்பானவரே, இரக்கமுள்ளவரே, ஈகை திறமுடையவரே, ஈசனின் மைந்தரே, ஈர மனமுடையவரே, ஈடில்லா திருமகனே, உண்மையானவரே, உயர்ந்த பண்பாளரே, உதவும் வல்லலே, உங்களை கொள்ளை கொள்பவரே, உள்ளங்களை கொள்ள கொள்பவரே, ஊக்கம் உள்ளவரே, ஊன்றுகோலாய் திகழ்பவரே, ஊர் போற்றுபவரே, ஊற்றாய் இனிப்பவரே, எழுத்தை எண்ணங்களாக்கி எளியோரை வடிவமாக்கி ஏட்டிலே ஐவியல் எனும் முத்திரை பதித்தவரே, ஐயங்களை போக்குபவரே, ஐம்புலன்களை மடக்கி ஆள்பவரே, ஐவியலின் கல்வி கடலாய் இருப்பவரே, ஒப்பில்லாதவரே, ஒற்றுமையை நிலைநாட்டுபவரே, ஓதற்கரியவரே, ஓங்கி வளர்ந்து நிற்பவரே, ஔதடமாய் அவை வழி நடப்பவரே, கல்வி அறிவு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கனிவு எனும் ஐம்பெரும் குணத்தானை, ஜோரலி ஐயா வனிதா அம்மையின் தவ புதல்வனே, கலாம் ஐயாவை நெஞ்சில் சுமக்கும் எங்களின் தலைவனே, மாணவர்கள் நலனே உங்கள் உயிர் மூச்சு, அவர்களின் கல்வி கனவே தங்களின் லட்சிய பேச்சு, வாழ்க வளமுடன், வளர்க வெற்றியுடன், என்றும் நலமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா.